நம்முடைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றும் பொழுது தெரிந்தே யாரும் தவறுகளை செய்வது கிடையாது. தெரியாமலும் அறியாமலும் செய்யக்கூடிய தவறுகளுக்கான திருத்தங்களை தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீட்டு பூஜை அறையில் எப்படி தீபம் ஏற்ற வேண்டும், எந்த மாதிரியான ஒரு வழிபாடுகளை நம்ம செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா மகாலட்சுமி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய மனதிற்கு நிறைவு தருவதாக இருந்தால் மட்டும் உங்களுடைய வீட்டில் நீங்கள் சொல்லப்பட்டுள்ள குறிப்புகளை பின்பற்றலாம். இத்தோடு சேர்த்து உங்களுடைய தினசரி நாள் அதிர்ஷ்டமானதாக மாறுவதற்கு காலையில் எழும்போது எந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்க வேண்டும், இரவு தூங்கும்போது எந்த மந்திரத்தை உச்சரிக்க வேணும் அப்படிங்கிறதையும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனலில் ஜோதிட ரீதியான அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் தீர்வு சொல்லப்படுது. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், கட்டாயம் நல்ல தீர்வு கிடைக்கும். முதல்ல நம்முடைய எல்லோருடைய வீடுகளிலுமே பூஜை பாத்திரங்களை துலக்கி விட்டு அதை நன்றாக துடைத்து விட்டு முதல்ல மஞ்சள் குங்குமம் பொட்டு தான் வைப்போம். அப்படி நம்ம தீபத்தில் எண்ணெயோ நெய்யோ விடாமல் விளக்கிற்கு பொட்டு வைப்பதை விட பூஜை அறையில் அந்த தீபத்தை அழகாக அமர்த்தி விட்டு அதை நிறைவாக எண்ணெய் விட்டு அதன் பின்பு நாம் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைப்பது நம்முடைய வீட்டிற்கு நிறைவான செல்வ தளத்தை தரக்கூடியதாக இருக்குது. அப்படி பொட்டு வைக்கும்போது விளக்கின் கீழ் பக்கத்தில் இருந்து மேல் பக்கமாக பொட்டை வைத்து கொண்டு சென்றார் வாழ்க்கையில் ஏறுமுகமான பாதை அமையும் என சொல்லப்படுது. எப்பொழுதுமே விளக்குக்கு பக்கத்தில் பூ இல்லாமல் இருக்கக்கூடாது. விளக்குக்கு பக்கத்தில் பூ வைத்து தீபம் ஏற்றுவது நம்முடைய வீட்டிற்கு மிகவும் நல்லது. இதே போல தான் தினமுமே நாம் விளக்கு ஏற்றிய திரியிலோ அல்லது தீபம் ஏற்றலாமோ கூடாதா என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. நம்மில் பல பேர் வீடுகளில் நம்முடைய பூஜைகள் முன்னோர்கள் நம்முடைய பாட்டிமார்கள் முந்தைய நாள் ஏற்றிய திரியில் நன்றாக திரித்துவிட்டு அதில் இருக்கும் பழைய கருப்பு வண்ணங்களை எடுத்துவிட்டு அதிலேயே தீபம் ஏற்றுவாங்க. அந்த திரியானது சரியாக எரியவில்லை என்னும் பட்சத்தில் 3 நாட்களுக்கு ஒரு முறை அந்த திரியை நாம் மாற்றிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நாம் வீட்டு பூஜை அறையில் தினம்தோறுமே திரியை மாற்றும் பழக்கம் இருந்தாலுமே அந்த திரியை தினம்தோறும் மாற்றுவதிலும் தவறு ஒன்றும் கிடையாது. மாற்றிய அந்த பழைய திரியை என்ன செய்வது என சில பேர் வீடுகளில் தோட்ட பகுதியில் இருக்கும், அந்த இடத்துல கால்படாத இடங்களில் போட்டு விடுவாங்க. சில பேர் குப்பையில் தான் போட வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த திரியை ஒரு பேப்பரில் மடித்து வைத்து குப்பையில் போடலாம், தவறு கிடையாது. அப்படி இல்லை என்றால் அந்த திரிகளை சிறிய கிண்ணத்தில் சேர்த்து வைத்து உங்களுடைய வீட்டில் சாம்பிராணி தூபம் போடும் பொழுது அந்த திரியை தீபத்தோடு சேர்த்து நீங்கள் போடலாம். அடுத்தபடியாக சில பேர் வீடுகளில் தொடர்ந்து தீபம் எரிந்து கொண்டே இருக்கும். அதாவது காலையில் ஏற்றிய தீபமானது இரவு நேரம் வரை சில வீடுகளில் எரியும். சில பேர் வீடுகளில் 24 மணி நேரமும் தீபம் எரியும். இப்படி நீண்ட நேரம் தீபம் எரிவது தவறு இல்லை. இப்படி நீண்ட நேரம் தீபம் எரிந்து கொண்டிருந்தால் அந்த வீட்டில் அந்த விளக்கிற்கு நிவேதமான பானகம் வைப்பது ரொம்பவும் நல்லது. பானகம் என்றால் 1 டம்ளர் அளவு சுத்தமான தண்ணீரில் வெள்ளத்தை கரைத்து கொஞ்சம் சுக்குத்தூள் போட்டு அதில் எலுமிச்சை சாறு விட்டு 2 ஏலக்காய் போட்டு இறைவனுக்கு நிவேதனமாக படைப்பாங்க. அது இன்னும் சிறப்பானதாக சொல்லப்படுது. நம்மில் சில பேர் கோவில்களுக்கு சென்றால் தட்சிணாமூர்த்திக்கும் துர்க்கை அம்மனுக்கும் தீபம் போடுவோம் பழக்கத்தை வச்சிருப்பாங்க. தட்சிணாமூர்த்தி கோவில்களிலும் தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார். தட்சிணாமூர்த்தி தீபம் ஏற்றுவதாக இருந்தால் தீப ஒளி சுடர் தட்சிணாமூர்த்தியை பார்த்தவாறு இருக்க வேண்டும். அதாவது தீபம் வடக்கு நோக்கி ஏற்றப்பட வேண்டும். துர்க்கை அம்மன் வடக்கு நோக்கி அமர்ந்து இருப்பாங்க. ஆகவே நாம் ஏற்றக்கூடிய அந்த தீப சுடரானது நம்மை பார்த்தவாறு இருக்க வேண்டும். அதாவது தீப சுடர் உங்களை பார்க்க வேண்டும். கோவில்களில் நீங்கள் இனி தீபம் ஏற்றினால் இந்த முறையை பின்பற்றி கொள்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. இரவு நாம் தூங்க செல்வதற்கு முன்பு 1 நிமிடம் அன்றைய தினம் நாம் சிறப்பான தினமாக சென்றதற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளை சிறப்பாக்கி தந்த எம்பெருமானே, நாளை விடியும் போகும் நாள் எனக்கு நன்றாக அமைய வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டு ஓம் ஈஸ்வராய நமக எனும் மந்திரத்தை 11 முறை உச்சரித்து விட்டு நீங்கள் தூங்க செல்லுங்கள். காலை எழும்பொழுது
விடிந்ததும் இன்றைய நாள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுதலை வைத்து ஓம் கேசவாய நமக எனும் மந்திரத்தை 11 முறை உச்சரிக்க வேண்டும். தினம்தோறும் இந்த மந்திரத்தை உச்சரித்து உங்களுடைய நாளை தொடங்கி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கான நாள் நன்றாக தொடங்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நீங்கள் இது போல் செஞ்சு வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். பொதுவாக வீடுகளில் நம்ம முருகப்பெருமானின் அருளை பெற தீபம் ஏற்றுவது சிறப்பான ஒரு வழிபாடாக இருக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் மாலை நேரத்தில் நெய் தீபம் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு. முருகப்பெருமான வழிபடும் பொழுது எத்தனை தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் என்ன பிரச்சனை தீரும், இதனால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு செய்வது நல்லது. 6 படை வீடுகள் கொண்ட நம்ம முருகனுக்கு 6 விளக்குகள் ஏற்றி வழிபடுவதாலும் 6 முகனின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முருகனுக்கு செய்யப்படக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் 6ஆக செய்வது நம்முடைய வேண்டுதல்களை எளிதாக நிறைவேற்றி கொள்வதற்கு ஒரு வழிமுறை. கார்த்திகை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய மகா சஷ்டி விரத நாட்களில் 6 நாட்கள் தொடர்ந்து நம்ம விரதத்தை கடைபிடிப்பது வழக்கம். இத்தனை நாட்கள் முருகனின் மந்திரங்களை உச்சரித்து முருகனை நினைத்து உண்ணாமல் நோன்பு இருந்து குழந்தைகளுக்காக பெண்கள் விரதமிருந்து வழிபடுவது வழக்கம். சஷ்டி நாட்களில் மட்டுமல்லாமல் பொதுவாக செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம முருகனுக்கு விரதம் இருந்து நாம் வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. கந்த சஷ்டி கவசம் திருப்புகழ் பாடி நம்ம பாராயணம் செய்பவர்கள், முறையாக விரதம் இருப்பவர்கள் அல்ல குறையாத செல்வங்கள் கிடைக்கும் என சொல்லப்படுது. குறிப்பாக குழந்தை பேறு உண்டாக வேண்டும் என்று நினைப்பவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுடைய படத்தை வைத்து அவருக்கு 6 விதமான நிவேதங்களை படைத்து 6 புதிய அகல் விளக்குகளை நெய் தீபம் ஏற்றி மனதார முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தால் வேண்டிய வரம் வேண்டியபடி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அஷ்டகோணம் கோலமிட்டு விளக்கு ஏற்றுவது, வெற்றிலை தீபம் ஏற்றுவது நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். சொந்த வீடு கட்ட வேண்டும், சொந்த நிலம் வாங்க வேண்டும் என்கின்ற ஆசை உடையவர்கள் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் பகவானுடைய அருள் தேவை. செவ்வாய் காரத்துவம் பெற்ற வீடு, அது மட்டும் இல்லாமல் அவருடைய அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான நாம் வழிபட வேண்டும். முருகப்பெருமானுக்கு 6 விளக்குகள் செவ்வாய்தோறும் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்து வருபவர்களுக்கு விரைவில் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகும். வீட்டில் அடிக்கடி கணவன் மனைவிக்குள் சண்டை, கருத்து வேறுபாடு ஆகியவை நிலவினால் வீட்டில் எளிமையாக முருகனுடைய பரிகாரத்தை மேற்கொள்ளலாம். சாதாரணமாக எல்லோருடைய வீடுகளிலுமே முருகனுடைய படம் இருக்கும். அந்த படத்திற்கு தம்பதியராக சேர்ந்து மாலையிட்டு 6 அகல் விளக்குகள் தீபம் ஏற்றி முருகனை மனதார நினைத்து முருகனுடைய மந்திரங்களை மனதார உச்சரிக்க வேண்டும். இப்படி செய்யும் பொழுது மன ஒற்றுமை ஏற்படும், வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும். கடவுள் நம்பிக்கை இல்லை என்றாலும் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களையே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய விஷயமாக நல்லது நடக்கும். வளர்ப்பிறை தேய்பிறை ஆகிய 2 சஷ்டி திதிகளில் முருகனை இவ்வாறு வழிபட்டு வர எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறும். அது மட்டுமில்லாமல் அடிக்கடி முருகன் கோவிலுக்கு சென்று அவரை தரிசனம் செய்து வருபவர்கள் எண்ணற்ற நன்மைகள் நடைபெறலாம். கலியுகத்தில் காக்கக்கூடிய கடவுளாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் முருகனுக்கு பழனி என்றால் விருப்பம்தான். அறுபடை வீடுகளில் பழனியில் இருக்கக்கூடிய நம்ம பாசான சிலை என்றுமே விஞ்ஞானிகள் வியக்க வைக்கக்கூடிய ஒரு அதிசயம்தான். எனவே வாரந்தோறும் முருகப்பெருமானுக்கு 6 விளக்குகள் ஏற்றி வழிபட்டு வந்தோம்னா நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயங்கள் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களையும் நாம் மனதார உச்சரிப்பது ரொம்பவும் நல்லது. கடவுளுக்கு நம்ம செலுத்தக்கூடிய இந்த 6 தீபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். வெற்றியை தரக்கூடிய கடவுள்தான் முருகப்பெருமான். வாழ்க்கையில் இதுவரை எங்களுக்கு வெற்றியே கிடைத்ததில்லை, கஷ்டங்கள் மட்டும்தான் அனுபவித்து வருகிறோம். வாழ்க்கையில் முன்னேற எத்தனை முறை முயற்சி செய்தோம், முயற்சிகள் தோல்வியில தான் முடிகிறது என்பவர்கள் எல்லாமே முருகனை நினைத்து செவ்வாய்க்கிழமைகளில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டு வாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை காலையில் குளித்து சுத்தமொத்தமாக காலை 6 மணி முதல் 7 மணி வரை இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டு முருகப்பெருமான வேண்டி 6 முறை வலம் வருவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.